இந்த தூர்வாரும் பணி எப்பயா முடியும்? சொல்லிட்டு இருக்காரு. தூர்வாரி பிறகு முடியும். அதுக்கு ஏதாவது காலம் நிர்ணயிச்சிருக்கீங்களா? இலக்கு நிர்ணயிச்சிருக்கீங்களா? என்ன இலக்கு? தூர்வாடுறது நாளுக்குள்ள முடியும். இல்ல தூர்வாடுறது ஒண்ணு தூர்வாரிட்டா அதுல முடிஞ்சு போச்சுன்னு இல்லை. ஆண்டாண்டு 2 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் தூர்வார பண்ணுமானோம். நானே இந்த தூர்வார பணியை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, அப்போ நான் வெள்ளம் வந்து எங்கே பார்த்தாலும் வெள்ளம். நானும் கோசுமணி அண்ணனும் வந்துருந்தோம். கோரை மலைக்காரர் ஒரு ஆறு இருக்கிறாரு. எல்லாரும் தண்ணியாக இருக்குது, இது மட்டும் இல்லையா கிளீனாக இருக்குங்க தூர்வாரி தான் சொன்னாங்க. ஏன் இதை நான் செய்யக்கூடாதுன்னு அப்போ தான் கண்டுபிடிச்சாங்க. அதனால கால எல்லை இல்லை, இது நடந்துகிட்டே இருக்கும். இந்த ஆண்டு உரிய நேரத்தில் மேட்டூர் அணை திறக்கப்படுமா? இந்த ஆண்டு உரிய நேரத்தில் மேட்டூர் அணை திறக்கப்படும். தூர்வாரும் பணியில பாசனதாரர் சபையை ஈடுபடுத்துறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? தூர்வாரும் பணியில பாசனதாரர் சபையை ஈடுபடுத்துறதுக்கு ஏதாவது? பாசனதாரர்களும் மகிழத்தக்க வகையில் எங்க பணி இருக்கும். கடமடையில இருந்து தொடங்கணுங்கிறாங்க, இப்படி போறாங்க, அங்கிருந்து இங்க வரணுங்கிறாங்க. கடமடை பகுதி நான் தான் சொன்னேன், ஒரே நாள் எடுத்து இந்தந்த ஏரின்னு போடுறது இல்லை. 3 மாசமா 4 மாசமா இதை நாங்கள் கணக்கு எடுக்கிறோம், எந்தெந்த பணியை செய்யறதுன்னு. முதல்ல சொன்னேன், கிரானிக்கான்ற, அதாவது ரொம்ப பாதிப்பான இடம் எது பார்த்து அதில் தான் செய்யறோம். ஐயா, அந்த பாசனம் தூர் வரும்போது வாய்க்கா பள்ளமாயிடுது. அந்த பாசன முகப்பு மேடு பகுதியா இருக்குல்ல, அதுக்கு ஏதாச்சும் மாற்று ஏற்படி ஒவ்வொரு வருஷம் தூர் வரும்போது பள்ளமாயிடுச்சு ஐயா. பாசன முகப்பு மேடு பகுதியா இருக்கு, அதுக்கு ஏதாச்சும் ஒரு மாற்று ஏற்பாடு இருக்கு? தான் நீங்க கேட்குற கேள்வி. அதுக்கு வேண்டிய, ஏன்னா இது தள்ளி போய் வயல் இருந்தால் என்ன பெரிய நமக்கு. ஆகையால் உங்கள் கேள்வியை எங்கள் அதிகாரிகளுக்கு சமர்ப்பிக்கிறேன். கடந்த ஆட்சி காலங்கள்ல காலதாமதம் பணியை தோக்குவாங்க. அதாவது பொதுவாக எப்படி கொடுப்பாங்கன்னா, பட்ஜெட்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் பணம் ஒதுக்கும் போது இதுக்கு ஒதுக்குவாங்க, அதுவே லேட் ஆகிடும். இந்த வருஷம் இதனுடைய முக்கியத்துவத்துக்கு என்ன, முதலமைச்சர் அவர்கள் பட்ஜெட்லேயே அனௌன்ஸ் பண்ணார். ஏன் டிமாண்டில் இதை அனௌன்ஸ் பண்ணல, ஞாபகம் வச்சுக்கணும். பொதுப்பணித்துறையினுடைய மானிய கோரிக்கையை தான் அப்போ அறிவிப்பாங்க. ஆனால் இந்த ஆண்டு பட்ஜெட்லேயே தூர்வாரும் பணிக்கு நிதி ஒதுக்கப்பட்டது, நிதியமைச்சரை ஒதுக்கிட்டார். காரணம், இந்த மழைகளை இது பார்க்கக்கூடாது, டைம் இல்லை, நிலம் இல்லாமல் தூர்வாரி எல்லாத்தையும் பார்த்து மேற்கொண்டு ஏதாவது செய்ய வேண்டியிருக்கான்னு பார்த்து கடைமடை வரையில் தண்ணீர் தடையில்லாமல் போக வேண்டும் என்பதுதான். தண்ணீர் இருக்கு, வருங்காலங்களில் தண்ணீர் குறைய வாய்ப்பு இருக்கிறது. தண்ணீர் திறந்த பிறகு கர்நாடக அரசிலிருந்து உரிய நீரை பெற்று தர முடியும் இருக்கிறாங்க விவசாயிகள். ஏன் நமக்கு வேற பெற வேண்டிய பேரை நம்ம வெற்றிக்கிட்டு இருக்கோம். அதோட நமக்கு நீர்வழி, அதாவது ட்ரிபியூனல் அஸ் வெல் அஸ் சுப்ரீம் கோர்ட் நமக்கு என்ன பங்கிட்டு கொடுத்தாங்களோ அந்த தண்ணி நம்ம வாங்கிட்டு இருக்கோம். கல்லணை கால்வாயில சிமெண்ட் தரைத்தளம் போட்டிருக்க நிலத்தடி நீர்மட்டம் குறையுது அப்படின்னு சொன்னாங்க. கல்லணை கால்வாயில ஜிஏகனால அந்த சிமெண்ட் தரைத்தளம் போட்டிருக்க அந்த நிலத்தடி நீர்மட்டம் குறையுது அப்படின்னு சொல்றாங்க. தண்ணி பூமிக்குள்ள போகாம நிலத்தடி நீர்மட்டம் குறையுதுன்னு. ஒரு விவசாயி என்ற முறையில் என்னுடைய கருத்தும் அதுதான். காரணம், கால்வாயில் இரு பக்கத்திலும் லைனிங் பண்ணலாம். அந்த தரைக்குள்ள நீங்கள் போட்டிங்கன்னா தண்ணீர் ஊறாது. தண்ணீர் ஊறினா தான் பக்கத்து நிலங்களுக்கு தண்ணீர் போகும், மற்றவங்களுக்கு போகும். ஆகையினால் உங்களுடைய கேள்வி நியாயமானது என்பதை நான் உணர்கிறேன். அதைத்தான் அதாவது பவானி, லோயர் பவானியில் அப்படி வேர்ல்ட் பேங்க் பணமாக இருந்தால் கூட தரையில் பாட்டத்தில் நீங்கள் லைனிங் போடக்கூடாது அறிவிச்சு. இதெல்லாம் அந்த காலம் சாமி, என் காலத்துல பார்த்தேன். இப்ப போட மாட்டாங்க. அதுல ஒரு டெண்டர் எடுத்து பிடிச்சிட்டு இருப்பாங்க, அதுல இருக்கும். இனி நிறைய போட மாட்டாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.